சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கட்டாயம் தேர்ச்சி முறையை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் உள்ள தொடக்கக் கல்வி கூட்டணி இயக்கம், கல்லூரி இயக்கம், மாணவர் கூட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளோம். தமிழக ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் அண்ணாமலை திண்டுக்கல்லில் பேசினார். தமிழக ஆசிரியர் கூட்டணியின் திண்டுக்கல் மாவட்ட ரெட்டியார்சத்திரம் வட்டார கிளையின் சார்பாக முப்பெரும் விழா திண்டுக்கல்லில் தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஐபெட்டோ அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசுகையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கையை குறிப்பாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கொள்கை முடிவாகவே ஏற்று செயல்படுத்தி வருகிறார். இதற்காக நிதியை நிறுத்தினாலும் சரி, கூடுதலாக நிதியை வழங்கினாலும் சரி, தமிழகத்தின் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் தமிழக முதல்வர் உறுதியாக இருக்கிறார். மும்மொழி கொள்கை திட்டத்தினை தமிழக ஆசிரியர் கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஐபெட்டாவாக இருந்தாலும் சரி, நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மத்திய அரசு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி திட்டத்தை திருத்தம் செய்தனர். ஆனால் தமிழக அரசு நீ என்ன திருத்தம் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறி தமிழகத்தில் தற்போது வரை 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தேர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். மத்திய அரசு சிபிஎஸ் பாடத்திட்டத்தில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற திட்டத்தினை அமல்படுத்தியுள்ளனர். இது நவீன குலக்கல்வி திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். இதற்கு தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பிலும் ஐபெட்டோ கூட்டணி சார்பிலும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிபிஎஸ்இ வாரிய பொறுத்தவரை ஒரு வணிக நிறுவனம் பிள்ளைகளின் தலையெழுத்தை நிர்ணயிக்க செய்யக்கூடாது என தமிழக அரசு எதிர்பார்க்கின்றனர். இதனை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசோடு நின்று நாங்கள் போராடுவோம். மத்திய அரசு சிபிஎஸ்இ கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்திற்கு எதிர்த்து போராட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு இந்தியா முழுவதும் உள்ள தொடக்க கல்வி இயக்கங்கள், கல்லூரி இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளோம். மகாராஷ்டிராவில் மக்களின் எதிர்ப்பை எடுத்து முதலமைச்சர் இந்தி கட்டாய மொழி என கூறியுள்ளது குறித்து கேள்வி கேட்டதற்கு, மராத்தி நல்ல மொழி, இந்தி மொழி கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தால் அங்கு மராத்தி மொழி அழிந்துவிடும். முதலமைச்சர் பேச்சு ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கிறது என கூறினார். தமிழக முதல்வர் அரசு ஆசிரியர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் சொன்னதை செய்யவில்லை, சொல்லாததையும் செய்யவில்லை, தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. ஈக்குவல் ஃபைட்டிங் எங்கு உள்ளதோ அங்கு வாக்கு வங்கிகள் மாறும். இதை எங்கு வேண்டுமானாலும் சொல்ல தயார், பட்டிமன்றம் வைத்தாலும் பேச தயார் என அண்ணாமலை அகில இந்திய செயலாளர் கூறினார். உளவுத்துறையிலே கூட என்ன கேட்டாங்க. டிசைடிங் ஃபேக்டருங்கிறது நாங்கள் ஒரு 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறோம் எங்கள் குடும்பம். அப்போ எங்கே ஈக்குவல் ஃபைட்டிங் இருக்கோ அங்கே பூரா இவங்க ப்ளஸ் ஆவாங்க. கொள்கை மாறும். எதையும் செய்யலை, நான் உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிற அளவுக்கு அந்த மாற்றம் வரும். அந்த அளவுக்கு வராமல் அதிகாரிகளை நம்பி ஆட்சியை விடாமல் எந்த அதிகாரிகள் சொன்னாலும் இவர் நிலைமைக்கு இவர் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களை நாங்கள் பெரிதும் வேண்டி கேட்டுக்கொள்வோம். அதாவது கொடுத்த ஏதோ சொல்லிட்டு வராரு, ஏன்னா நம்ம அரசியல் மாதிரி பேச முடியாது. சொன்னத்தையும் செய்யலை, சொல்லாததையும் செய்யலை, கொடுத்த வாக்குறுதியும் செய்யலை. எங்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் அரசியலை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில் அவ்வளோதான். அவர் அதை சொல்லிட்டு யாராவது அரசியல் அதை எழுத பண்ணிட்டு போகிறாங்க. இதுவரை 200 இடம் வருவனாரு, இப்போ 234 நாம தாங்கிறாரு. அது அரசியலுக்கு. அவர் சொன்னத்தையும் செய்யலை, எங்கள் ஆசிரியர் அரசு சொல்லாததையும் செய்யலை, கொடுத்த வாக்குறுதியும் செய்யவில்லை. இதில் எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் ஒரு பட்டிமன்றம் போட்டு கூட நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம்.
ஆறு தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு முன்னாடியே முற்றுகையிட தான் முடிவு பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இப்போ கல்லூரி வச்சுருக்குறாங்க, நாங்கள் தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் வச்சுருக்கிறோம். இந்த 2 சங்கமுமே அதில் ஒற்றுமையாக இருக்கிறோம். கல்லூரிகள், தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அவர் தான் இப்போ இதில் வெறித்தனமாக நிற்கிறாரு. அவர் வீட்டுக்கு முன்னாலேயே முற்றுகையிடுகிற போராட்டத்தை கூட நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம். அண்ணாமலை தமிழக ஆசிரியர் கூட்டணியுடைய மூத்த தலைவர், ஐபட்டோ அகில இந்திய அமைப்பினுடைய தேசிய செயலாளர்.